என் இதய நாளங்களில் ஊடுருவி பாயும் ரத்த வெள்ளம் போல் என் நெஞ்ச குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். ஒரு சாதாரண ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே கூட ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட அது உடனடியாக தீர்த்து வைப்பதற்காக அரசாங்கம் முயற்சி செய்யும், அதற்கான பாதையை எடுத்துச் செல்லும். ஆனால் நான் இன்றைய நாள் 3வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? இந்த போராட்டத்தினுடைய கருத்து என்ன? எதற்காக இந்த மக்கள் கண்ணீரோடு சிந்தி அழுது கொண்டிருக்கின்றார்கள்? இந்த மக்கள் ஏன் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு தொழில் சார்ந்த சமுதாயம், உணவு உற்பத்தியில் முதல் இடம் இருக்கின்ற அந்த சமூக மக்கள் அல்லல் படுகின்றது, அவதிப்படுகின்றது, துன்பப்படுகின்றது, பட்டினியால் சாகின்றது, வறுமையில் வாழ்கின்றது. அந்த சமூக மக்களுடைய பிரச்சனை தான் என்ன? அந்த பிரச்சனை எதற்காக அந்த பிரச்சனை வந்தது? அந்த பிரச்சனை எதனை நோக்கி அந்த மக்களுக்கு பாய்ந்தது? அந்த பிரச்சனையுடைய உள்ள ஆதாரம் என்ன என்று ஆட்சியாளர்களை சிந்திக்க வேண்டும். அது மத்திய அரசாக இருந்தால் என்ன, அது மாநில அரசாக இருந்த ஊராமூட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையக கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு சாலை வார்த்துட்டாங்க. யார் அப்பமூட்டு கச்சத்தீவு? நான் கேட்கின்றேன். இதே ராமநாத மன்னர் சேதுபதி ஆட்சியினுடைய காலத்தில் ராமேஸ்வரத்தினுடைய சர்வே நம்பருக்குள் இருக்கின்றது அந்த கச்சத்தீவு. எவன் வீட்டு சொத்தை எவனை கேட்காம எடுத்துக் கொடுத்தார்கள் என்று நாங்கள் எல்லாம் கேட்கின்றோம். இன்றைக்கு கதறுகின்றோம். என் தாய்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள், குழந்தைகள் கண்ணீர் வடிக்கின்றார்கள், பச்சை தந்தைகளுக்கு கண்ணீர் வடிக்கின்றது. தன் கட்டிய கணவன் வருவானா என்று என் தாய், என் சகோதரி கண்ணீர் வடிக்கின்றார். பெற்ற பிள்ளையை பறிகொடுத்து விட்டு அந்த வயதான காலத்தில் என் தாய் கண்ணீர் வடிக்கின்றார்கள். பாவிகளே, ஆட்சியாளர்களே, அநீதியாளர்களே, கத்துகின்ற சத்தம் உங்கள் காதில் விழவில்லையா? நாங்கள் கத்துகின்ற இந்த சத்தம் உங்கள் காதுகளில் விழவில்லையா? பாவிகளை மறைத்துக்காதா இல்ல செவிட்டுக்காதுள்ளவர்களா? நீங்கள் 1 கோடி 2 கோடி ஆடைகளை அணி வைக்கலாம், ஆடைகளை அணிந்து கொண்டு போகலாம். நாங்கள் கிழித்த கந்தல் ஆடைகளை தான் அணிந்து கொண்டிருக்கின்றோம். மாபாவிகளே, எங்கள் சொத்தை, எங்கள் கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்துவிட்ட பாவிகளே, 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 உங்களை எந்த பாவிகளால் மன்னிப்பார்கள்? பாவிகளே, என் தாய் கதறுகின்றாள், என் சகோதரி கண்ணீர் வடிக்கின்றாளா? பாவி, இந்த பாவத்தை எந்த இடத்திலே போய் கொட்டுவது? கச்சத்தீவில் மீன்பிடித்த என்னுடைய அருமைக்குரிய தம்பிகள், என் தோழர்கள் எல்லை தாண்டி போய்விட்டார்கள் என்று சொல்கிறீர்கள். யார் எல்லையை தாண்டினார்கள்? எந்த எல்லையை தாண்டினார்கள்? கடலுக்கு ஏதா இல்லை. பாவிகளே, கடலில் எல்லையை வகுத்தவன் யார்? நான் சொல்கின்றேன், ஒரு கருத்தை சொல்கின்றேன், கேட்டுக் கொள்கிறேன். உளவுத்துறையில் கூட ரகசியமாக ஊர்த்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கின்றேன், எங்களுக்குள் ஒரு மொழி உண்டு, என் மீனவனுக்கு என்று ஒரு மொழி உண்டு. உங்களுக்கு அந்த மொழி தெரியாது. உங்களுக்கு தெரியாத மொழியை, உங்களுக்கு கேட்காத மொழியை எங்களுடைய மீனவனுக்கு தெரியும். நான் சொல்கின்றேன், எந்த அதிகாரிகள் இதற்கு விளக்கம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அதிகாரத்தை நடத்தலாம். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கின்றேன். தீங்கா மேங்கா அப்படின்னா தெரியுமா? எந்த அதிகாரிக்கு மாத்த தெரியுமா? தீங்கா மேங்கா தெரியுமா? பரட்ட சங்கப்புறா தெரியுமா உங்களுக்கு? நல்லா வஞ்சிர மீனை பிடிச்சாது நாங்க கொடுத்தா வாழைப்பழமான சோத துணியில மாலைங்கட்ட பயிர்களே. நான் சொன்ன இந்த மொழி உங்களுக்கு தெரியுமா? ஆளின் பேரலையின் தீர்க்கத்துக்கு அஞ்சிடாமல் அலமேல வர வீசி
ஆண்டத்திற்கு 70,000 கோடி அந்நிய செலவாறு ஈர்த்து தருகின்ற ஒரு சமுதாயத்திலே என் தாய் கட்டுகின்றான். அந்த தாயினுடைய கண்ணீருக்கு விலை கொடுக்க முடியுமானால் ஆட்சியாளர்களே, அநீதியாளர்களே, உங்களை நான் கேட்கின்றேன். என் சகோதரனுடைய கண்ணீருக்கு உங்களால் எந்த விலை கொடுக்க முடியும்? என்னுடைய குழந்தைகள் தவிக்கின்றது. அதுக்கு என்ன தெரியும்? படிக்க தெரியும். அப்பா இருக்கின்றாரா? அங்க போகலாமா, கணித போகலாமா, அந்த பொருள் வாங்கி கொடுப்பாரு. தந்திருக்கின்ற குழந்தைக்கு ஒரு ஆண்டு காலம் என்னுடைய சகோதரன் அந்த ஈன பயல்கள், அயோக்கிய பயல்கள், மோதிரி பயல்கள், சிங்கள விதி நாய்கள், பயங்கரவாத விரியர்கள் என் தமிழனை சிறைப்பிடிக்கின்றார்கள். நான் போல எச்சரிக்கை சொல்றேன். ஒரே ஒரு நாள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தா அந்த சிங்கள கடற்படை இழுத்துவதை ராமேஸ்வர கடற்கரை கட்டிடுவேன். சேலஞ்சு பண்றேன். அரசாங்கத்தை சேலஞ்சு பண்றேன். ஆனா நாங்க கட்டுப்பட்டு நிற்கிறது ஒரே ஒன்றுதான். இந்திய இறையாண்மை சீரழிக்க கூடாது என்பதற்காக கட்டுப்படுகிறது. இல்லை என்றால் நாளைக்கு அந்த சிங்கள வீரர்கள் பயங்கரவாத கடற்படை என் ராமேஸ்வரம் கடலை கட்டப்படும். அநீதியாளர்கள் நான் கேட்கின்றேன். எல்லை தெரிவித்தால் தமிழர் யார் எல்லையை மீறினார்கள்? யாருடைய எல்லை? கடலுக்கு எந்த நாய் எல்லையை படைத்தது? நான் கேட்கின்றேன். சென்னையிலே மீன் பிடிக்கின்றார். அந்த எல்லை எங்கே இருக்கிறது? பர்மாவிற்கு போகிறது. கன்னியாகுமரி மீன் பிடித்தால் அந்த எல்லை எங்கே இருக்கிறது? ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது. நேற்று வருகிறது. ஆனால் ராமேஸ்வரத்தை எங்கிறாங்க இல்லை. இது